The probability that a person will get an electrification contract is 3 by 5. So, நம்ம ஏன்னு எடுத்துக்கலாமா? அப்போ P of என்ன எழுதுவோம்? 3 by 5. And the probability that he will not get plumbing contract is 5 by 8. என்ன கொடுத்திருக்காங்கன்னா not get இல்லையா? அப்போ என்ன எழுத போறோம் நம்ம? P of B நம்ம என்ன எழுதணும்னா 1 minus 5 by 8 ன்னு எடுப்போம். ஏன்னா அதை வந்து B பார்னு நம்ம எடுப்போம். ஸோ அதை நம்ம P of B எழுதும்போது 1 மைனஸ்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதில் எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும்? 8 minus 5 divided by 8. ஸோ அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு? 3 by 8 தான் வந்து P of Bக்கு ஆன்சராக வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், the probability of getting at least one contract is 5 by 7. அப்போ என்ன எழுதுவோம்? P of A union B. என்ன எழுதிக்கலாம் நம்ம? 5 by 7. What is the probability that he will get both? Both அப்போ ரெண்டு இதுலேயும் நம்ம கிடைக்கணும்னா என்ன எழுதணும் நம்ம? P of A intersection B. நம்ம வந்து அதை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். We know the formula. இப்போ A intersection B கான ஃபார்முலா என்ன எழுதுவோம்? P of A plus P of B minus P of A union B. So what is the value? P of A என்ன எழுதுவோம் நம்ம? 3 by 5 plus P of B வந்து 3 by 8 minus A union B என்ன இருக்கு? 5 by 7. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேற வேற denominators. ஸோ என்ன பண்ண போகிறோம் நம்ம? we should take the LCM. LCM வந்து நம்ம எப்பயுமே என்ன எடுப்போம்னா denominatorsக்கு தான் எடுப்போம். ஸோ 5 டேபிள் அப்ளை பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? 5, 8, 7. 7 டேபிள் அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 1, 8, இங்கே 1 வரும். திருப்பி நம்ம 2 டேபிள் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணி இங்கே லாஸ்ட் 1 வர வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணுறச்சு வாட் இஸ் த ஆன்சர்? 280. ஸோ எல்சிஎம் எவ்வளோ நமக்கு? 280. ஸோ லோயர் கிளாஸஸில் லேர்ன் பண்ண மாதிரி அதில் லேர்ன் பண்ணிடலாமா? ஸோ 3 by 5 ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷன் இன்ட்டு இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கு? எல்சிஎம் வந்து 280. ஸோ 5 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 280 வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஈஸியாக என்ன பண்ணலாம்னா 5 இருக்குது இல்லையா? மீதி என்ன வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்கள். 7 8s are 56. ஸோ அதால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். நியூமரேட்டர் as well as denominator ரெண்டுமே நம்ம சேமாக பண்ண போகிறோம். ஸோ 3 into 56. வாட் இஸ் ஆன்சர்? 168. ஸோ நெக்ஸ்ட் என்ன வேல்யூ எடுத்துக்கிறோம் நம்ம? 3 by 8 இன்ட்டு. ஸோ அதே மாதிரி டெனாமினேட்டரில் என்ன வரணும் நமக்கு? 280 வரணும். ஸோ 8 இருக்குது இல்லையா? ஸோ மீதி ரெண்டு வேல்யூஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். 5 7s are 35. அதே வேல்யூவால தான் நியூமரேட்டர் as well as denominator மல்டிப்ளை பண்ணணும். 3 into 35 105. ஸோ நெக்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கு நமக்கு? 5 by 7 இன்ட்டு சீக்வல்ட்டுக்கு இந்த பக்கம் நம்ம என்ன எழுதுறோம்? 280. ஸோ இப்போ 7 விட்டுடலாமா? மீதி என்ன வேல்யூ இருக்கு? 5 8s are 40. ஸோ அதே 40ஆல் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 200. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா denominators are same. ஸோ இப்போ எழுதிடலாமா நம்ம? ஸோ என்ன எழுதுவோம்? 168 plus 105. பட் இந்த டேர்ம்ல மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? கேர்ஃபுல்லா அந்த மைனஸை எழுதிக்கிறோம். இஸ் டிவைடட் பை டெனாமினேட்டர் ஒரு தடவை எழுதுனா போதுமானது. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணுறச்சு என்ன வரும் நமக்கு? 8 plus 5 13 3. ஸோ 6 plus 1 7 1 plus 1 2 minus 200 which is divided by 280. ஸோ சப் பண்ணுறச்சு என்ன ஆன்சர் வரும் நமக்கு? 73 is divided by 280.